மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ தேன் கம்பல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் ஈஸியாக இருக்கும். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கம்பல் பேஸு, தேன்மணி, மஞ்சள் கலர் நூல், ஒரு ஊசி. ஊசி மிகவும் மெல்லிதாக இருக்கணும். அப்போ தான் அந்த மணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நூலை கொத்துக்கலாம். ரெட்டைப்பட்டையாக நூல் கோத்து இதை நம்ம முடிச்சு போட்டுக்குவோம். இப்போ நூலை கோத்தாச்சு. இப்போ கம்பல் பேஸை எடுத்து சுற்றி அவுட்லைனை ஃபஸ்ட்டு தைச்சிக்குவோம். இந்த சந்தில் விட்டுட்டு தேன்மணியை எடுத்து அதில் நம்ம ஊசியில் கோக்கணும். கோத்துட்டு அதே சந்தில் திரும்ப அந்த ஊசியை கோக்கணும். இப்படியே ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் நம்ம அப்படியே கோத்து எடுத்துடணும். இந்த கம்பல் பேஸ் கடையில் விற்கும். இந்த மாதிரி மிகவும் எளிமையாக இருக்கும். அது செய்கிறதுக்கு நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிடணும். இப்போ தைச்சாச்சு. இந்த இடத்துல ஹோல்ஸ் இல்லை, அதனால் கேப் அதிகமாகுது. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டில் அடுத்த ஹோல்ஸில் இந்த மணியை விடுவோம். இந்த கம்பல் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். தேன்மணி எல்லா கலர்லேயும் இருக்கும். இது எல்லோ கலர், ரோஸ் கலர், எல்லா கலர்லேயும் இருக்கும். நமக்கு தேவையான கலரில் நம்ம வாங்கி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக அழகாக குழந்தைங்களுக்கு போட்டோம்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். நம்மளே செய்கிறதுனால இதனுடைய விலையும் ரொம்ப கம்மியாக ஆகும். இந்த கம்பல் 20 ரூபா தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு கம்பல் ரெடி ஆகிடுது. சுற்றி தைச்சாச்சு. இப்போ நடுவில் அந்த கேப் இருக்கிறது அதையும் தைப்போம். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மணி அடிக்கடி கீழே வந்துடும். கொஞ்சம் பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக தைக்கணும். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நல்லா டைட்டாக தைக்கணும். அப்போ தான் லூஸ் விடாது. இல்லைன்னா தனியாக தூக்கிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அசிங்கமாக. அதனால் நல்லா இழுத்துட்டு இப்போ முடிச்சுட்டு பின்பக்கம் நூலை போட்டு நல்லா தைச்சிடணும். அதை இப்போ கட்டரால் கட் பண்ணிடலாம் நூலை. பாருங்கள், கம்பல் ரெடி ஆகிடுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சேனல்